இந்நாள் பொன்னாள். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பி நின்றுடைய தண்டை கால் இப்பொழுதும் நம்பியே கைதுழுவே நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோஷாச்சார ஜோதி சாம்ராட் மகேஷர். தினந்தோறும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சி பார்க்குறோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் ரொம்பவுமே ஸ்பெஷல். ஒருத்தங்க மதுரையிலேருந்து வந்துருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்வி, சார் வீட்டில் எப்போவுமே ஒரு விதமான தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்குது சார், சண்டை தான் வந்துட்டுருக்கு, ஏதோ ஒரு சின்ன பரிகாரம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது சொல்லுங்கள் சார்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தது. நிறைய பேருக்கு சொல்லி நல்ல பயன்கள் கிடச்சிது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஆன்மீக தகவல். அதற்கு முன்னாடி இன்றைய தினம் ராகுகால யமகண்டம் பஞ்சாங்க குறிப்புகளில் இந்த நாள் பொன்னாளாக அமைய பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 10/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 25ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை பிற்பகல் 12:01 வரை, பின்பு புனர்பூசம். இன்றைய திதி காலை 6:38 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் பிற்பகல் 12:01 வரை, பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிரதோஷ நன்னாள். இந்த பிரதோஷ நன்னாள் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த அற்புதமான நாள். மத்தியானம் 12:01 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. இந்த திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்துட்டுருக்கு. சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவுமே விசேஷம். நம்ம கோயிலுக்கு போகிறோம். இந்த கோயிலுக்கு போய் மனதார பிரார்த்தனை பண்ணக்கூடிய தினங்களில் பிரதோஷ தினத்துக்கு ரொம்ப சிறப்பான பலன். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளமே ஆளெண்ணே கொன்றாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி, ஒவ்வாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்க நால்வேத மானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றின்னு சிவபெருமானை மனதார வேண்டி வணங்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கு. பிரகாரத்தை சுற்றி பரமேஸ்வர சரணாகதி அடைஞ்சு பரமேஸ்வரர்கிட்ட மனசார வேண்டவாளுக்கு எல்லா விதமான துன்பங்களும் விடுபட்டு போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது எல்லளவும். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். சிவபெருமானுக்குரிய நாள் திருவாதிரை நட்சத்திரம். இது ரெண்டும் சேர்ந்து வரதே ஒரு பெரிய 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 பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எப்போவுமே நமசிவாயங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நொடி கூட என்னோட மனதிலிருந்து போகாத ஒரு நாமங்களாக அந்த நாமம் இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய தின பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனத்துடைய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோங்க. மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் டென்ஷன் படுத்துவாங்க, டென்ஷன் ஆவீங்க. மற்றவங்களுடைய ஏதேனும் கடன் கொடுக்குறதோ ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறதோ தப்பு கிடையாது. பட் எதாக இருந்தாலும் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. பிரயாணத்தின் போது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. சில விஷயங்களை நான் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்னு 3ஆக பிரித்து பார்த்து பாஸ்ட்டில் நடந்தது, ப்ரெசண்டில் நடக்கிறது, அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தோம்னா எதிர்கால வாழ்க்கை பெருசாக இருட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே அது பெருசாக நினச்சிக்க வேண்டாம். பட் இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தினம். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய தினம். இந்த மாதிரி குழப்பங்கள் அந்த நல்ல தினத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மனசை ரொம்ப ஃபார்வர்டாக, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எதுலேயுமே தெளிவாக குழப்பங்கள் வந்தாலும் அடுத்த க்ஷணம் தெளிவாக யோசிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷப ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பணவரவுகள் உண்டாகக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் சில காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக, புது ட்ரெஸ்ஸு, புது சில பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு பிளான் பண்ணி அதை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி தொழிலில் லாபகரத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்க நல்லது. ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலி பிரச்சனையை மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் நீயா பெருசா நான் பெருசா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் யாருமே பெருசு கிடையாது, இறைவன் தான் பெருசுன்னு மனசில் எடுத்துட்டோம்னா எல்லாமே வெற்றி. துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு.
மிதுன ராசி நண்பர்களுக்கு சில பேருக்கு இன்றைய நாள் ரொம்ப ஜாக்பாட்டான தினமாக இருக்கும். நினச்ச காரியமெல்லாம் வெற்றி அடைக்கக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப டல்லாக அப்படியே சோகமாக இருந்துட்டுருப்பா. என்ன அப்படின்னா அப்படின்வா. என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, இப்படியே மனசார உட்காந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப், அவங்க ஜாதகத்தை பொறுத்து அது மாறுங்க. அப்போ இன்றைய தினத்தில் சில பேருக்கு சக்ஸஸும் சில பேருக்கு 50% சக்ஸஸும் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வேளை சரியில்லைன்னா பக்கத்தில் கோயிலுக்கு போயிடணும். நன்னா இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் யோசனையை பூரா இன்னொரு 4-5 நாளில் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மத்தியானம் 12-1 வரைக்கும் இப்படி இருக்கும். 12-1க்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் மூலமான உதவி, தொழில் சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படக்கூடியதாகவும் அதே சமயத்தில் நீங்கள் நினச்சது நடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடும் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, இன்றொரு நாள் விரயங்கள் இருக்கும். சில விஷயங்களில் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் நடக்காதுன்னு நடக்கும். கவனம் என்பது தேவை. ரொம்ப பிரியமானவர்கள், அதே மாதிரி அவங்களுக்கு எதிராக உடம்புநிலை சரியில்லை அப்படின்னா அவங்கள பற்றிய சிந்தனைகள் மனசில் இருக்கும். மருத்துவர் சொல்கிற விஷயங்களை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய தினத்தில் ஒரு தடங்கலான விஷயம் கூட நல்லது தான், பின்னாடி அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதனால் இன்றைக்கி நடந்தது நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எனக்கு கேட்டால் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு டைம் நன்னா இருக்கிறதா இருக்குது. பிரயாணங்களுக்கு வெற்றி உண்டு. வேலை வாய்ப்புக்கு சக்ஸஸாக இருக்குது. ஒரு இடத்துல வேலை இல்லைன்னு இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற பல சிந்தனைகள் மனசில் ஓடின்னு இருக்கும். இன்றைக்கி லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைகள் இருக்கும். கொஞ்சம் சண்டை வந்தால் கூட தப்பு கிடையாது, கொஞ்சம் நேரத்தில் ஒற்றுமையாயிருவீங்க. பிஸ்னஸ் பார்ட்னர், அதே சமயத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூல்யமாகும். சிலதெல்லாம் நடக்கிறது பார்த்திங்கன்னா குழப்பத்திலே இருந்துட்டுருக்கும். இது சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லைன்னு தோணும். ஆனால் எல்லாமே நன்னா தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சில அவமானப்பட்ட மாதிரியும் சில பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்துட்டுருக்கும். இதையும் கடந்து வருவீங்க. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயம் பார்த்தாங்காட்டி இது பெருசாக தெரியாது. யூ வில் வின் த ரேஸ், யூ வில் பி சக்ஸஸ். அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயத்தை நினச்சி மனசில் சங்கடப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி அமோகமான பலன்கள் உண்டு. நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். எது இல்லைன்னா மனுஷங்க மதிக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்களே அதுக்கு பதில் சொல்லுவீங்க. சார், பணம் இல்லைன்னா, பதவி இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க, பவர் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. அப்போ அது என்ன நடக்கணும், அது எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கோங்க. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. பேலன்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துகிட்ருக்கும். ஃபேமிலி ப்ளஸ் பிஸ்னஸ் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது. இங்கேயே இருந்துட்டு இதை எப்படி பார்க்குறது, இங்கேயே இருந்தால் இதை எப்படி பார்க்குறதுங்கிற குழப்பம் மட்டும் இருக்கும். இதை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர். அதே சமயத்தில் கூட இருக்கவங்க உதவி செய்வாங்க. சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஏதோ வகையில் துணை நிற்பாங்க. புது நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. பெருமைகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில பேர் முன்னாடி வந்து சில விஷயங்களை பேசிட்டு போயிடும், நமக்கே தெரியாது. போனதுக்கப்புறம் தான் சண்டை நடக்கும்போது தெரியும். பார்த்தியா, வந்தா அவள் பாட்டு குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிட்டுல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் தெரியும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பழைய பிரச்சனையை எடுத்து திருப்பி பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரசித்தி பெற்ற கோயில் பிரசாதம் உங்களை வந்து சேரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு, துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில விஷயம் தடங்கள் வந்து தான் போகும். எதுவுமே பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இட்ஸ் ஆல் இந்த கேம்ங்கிற மாதிரி இதுவும் நடந்து கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வாங்க. யாராவது உங்களை திட்டினாலோ, மற்றவங்களை பற்றி உங்ககிட்ட பேசினாலோ, அதில் நீங்கள் ஏதாவது காசிப்ஸ் பேச வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் கூட அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், சாகசங்கள் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பிடிவாதம் பிடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு காரியம் நடக்கலைனாலும் பரவாயில்ல, புது காரியம் நடக்கலைனாலும் பரவாயில்ல, இன்னொரு 2-3 நாள் கழிச்சிட்டோன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் வெற்றி உண்டு. மற்றவர்கள் மூலமாக காரியம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன பிரச்சனை பெருசாக தெரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். கொஞ்சம் நேரத்தில் அதை மறந்துடுவீங்க. ஸ்ட்ரெஸ்ஸையும் அதே சமயத்தில் ரொம்ப தாட் ப்ராசஸையும் மனசில் போட்டோம்னா ஒன்றும் இல்லாத விஷயம் பெருசாக பூகமாக தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி உங்களுக்கும் பிறருக்கும் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டு, கவலை வேண்டாம். சில விஷயங்கள் தடங்களாகிறது நல்லது தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு.
மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலைவாய்ப்பு கூடி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தோல் சம்பந்தமான பிரச்சனைங்கிறவங்க கவனமாக இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான உத்தியோகம் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனப்பிரச்சனைகள் தீரும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் துர்க்கை வழிபாடு, நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் கோபம் வரக்கூடியதாக இருக்கும். ஐயோ இவங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலேன்னு எதை பண்ணக்கூடாதோ அதுதான் பண்ணிட்டு இருப்பா. சரி இதெல்லாம் கடந்து போயிடுவீங்க. பார்த்து பார்த்து பழகி போயிடுச்சு. சரி இன்னத்தை என்னத்தை போய் சொல்கிறது அப்படிங்கிறத ஃப்ரீயாக எடுத்துகிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இந்த தினத்தில் மாறி வரும். அதே சமயத்தில் ஒரு விதமான சந்தேகங்கள் மனசில் இருந்துட்டுருக்கும். அதை கிளியராக கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அது உண்மையாகவும் இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களே, இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. மற்றவங்களுடைய பிரச்சனையில் கலந்து கொள்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எப்போவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும். ரொம்ப யோசிச்சு பார்த்து எமோஷ்னலாகி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதுவும் கடந்து போயிட்டிங்கன்னா எதுவுமே பெருசாக தெரியாது. சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை நோக்கி போகிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். கலை துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கலை சார்ந்த தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் சார் எனக்கு குழப்பம் தீரணும் சார், ரொம்ப போட்டு என்னை குடும்பத்தை போட்டு வாட்டி எடுத்துகிட்டு இருக்கு, பலவிதமான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டுருக்கு, என்ன சார் பண்ணுறது, ஒரு சிம்பிள் பரிகாரம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகான ஒரு பிராயஸ்தம் சொல்கிறேன். எப்பவுமே நமக்கு குழப்பம் திருஷ்டி இருக்கும்பொழுது பலவிதமான காரணம் இருக்கும்பொழுது ஒன்றே ஒன்று, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது புது பாத்திரமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அதில் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி, அதில் 2 மஞ்சள் போட்டுட்டு அதே சமயத்தில் 8 காசை போட்டு கை வச்சுட்டு ஓம் சுதர்ஷனாய நமக, சுதர்ஷனாய நமக, சுதர்ஷனாய நமக, சுதர்ஷனாய நமக, சுதர்ஷனாய நமக, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமகன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் அருகம்புல் இருந்துன்னா அந்த அருகம்புல் வச்சு வீடு ஃபுல்லாக புரோக்ஷனம் பண்ணி விடுங்க. தர்பை இருந்தால் தர்பை வச்சு புரோக்ஷனம் பண்ணி விடுங்க. இதுவே ஒரு சில மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டுருக்கும். முடிஞ்சால் கோயிலில் அபிஷேகம் பண்ண தீர்த்தம் இருந்தால் கூட அதில் விட்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். யாராவது வந்துட்டு போன திருஷ்டியாகவோ இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் குழப்பங்கள் தீரக்கூடியதாக இருக்கும். நம்ம எப்போவுமே சிம்பிளாக வீட்டில் இருந்து செய்யக்கூடிய பரிகார முறைகளை இந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷியர். இந்நாள் பொன்னாள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.